தலைப்பு செய்திகள். பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண சர்வகட்சி மாநாட்டை உடனே கூட்டுங்கள். அனுரவுக்கு சஜித் அவசர அழைப்பு. இலங்கையர்கள் 226 பேருக்கு சர்வதேச சிகப்பு அறிவித்தல். கண்டி நகரில் 5 மாடி கட்டிடத்தின் ஒரு பகுதி இடிந்து வீழ்ந்ததில் 3 படுகாயம். சீரற்ற காலநிலையால் 27,000க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. இந்திய பெருங்கடலில் வெடித்து சிதறிய எலான் மாஸ்கின் ஸ்டார்ஷிப் V3. ட்ரம்பின் மகள் இவான்காவை கொல்ல சதி திட்டம். பின்னணியில் ஈரான். விரிவான செய்திகள். இலங்கையில் நிலவி வரும் தற்போதைய பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் டாலர் விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்கு உடனடியாக சர்வகட்சி மாநாட்டை கூட்டுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவசர கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோருக்கிடையில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற விசேட தொலைபேசி உரையாடலின் போது இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் கடந்த வியாழக்கிழமை இரவு அனைத்து எதிர்க்கட்சிகளின் தலைவர்களுக்கும் இடையிலான விசேட கூட்டம் நடைபெற்றது. நாட்டின் தற்போதைய பொருளாதார சூழல், அனர்த்தங்களுக்கு பின்னரான நிதி முகாமைத்துவம் மற்றும் சர்வதேச சவால்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக ஆராயப்பட்டது. இதன்போது நிலவும் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண அனைத்து அரசியல் கட்சிகளும் உள்ளடக்கிய சர்வ கட்சி மாநாடு ஒன்றை உடனடியாக கூட்டுமாறு அரசை வலியுறுத்துவது என்றும், இது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நேரடியாக ஜனாதிபதியை தொடர்பு கொண்டு அறிவிப்பது என்றும் ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது. இந்த இணக்கப்பாட்டிற்கமைய வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்ட எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சிகளின் கூட்டு திட்டத்தை முன்மொழிந்து சர்வ கட்சி மாநாட்டின் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 226 பேரை கைது செய்வதற்கு சர்வதேச சிவப்பு அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளன. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட கொழும்பு மாவட்டத்திற்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபர் நிஷாந்த் சொய்சா இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் சிவப்பு அறிவித்தல் மூலம் 35 சந்தேக நபர்கள் உட்பட பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புடைய சுமார் 130க்கும் மேற்பட்ட சந்தேக நபர்கள் இதுவரை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் தற்போது சர்வதேச காவல்துறையினரின் உதவியுடன் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ள 226 சிவப்பு அறிவித்தல்களில் சுமார் 90 பேர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் துபாய், இந்தியா, ரஷ்யா, இந்தோனேஷியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் பதுங்கியிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குறித்த சந்தேக நபர்கள் அனைவரையும் விரைவில் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கொழும்பு மாவட்டத்திற்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபர் நிஷாந்த் சொய்சா தெரிவித்துள்ளார். கண்டி கொட்டுக்கொடல்ல வீதியில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அருகிலுள்ள தனியார் 5 மாடி கட்டிடம் ஒன்றில் மேலதிக கட்டுமான பணிகள் இடம்பெற்று கொண்டிருந்த போது ஞாயிற்றுக்கிழமை அதன் ஒரு பகுதி திடீரென இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. மேற்படி விபத்தின் போது கட்டுமான பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த 3 தொழிலாளர்கள் மீது இரும்பு மற்றும் சிமெண்ட் கான்கிரீட் இடிபாடுகள் வீழ்ந்து அதில் சிக்கி அவர்கள் படுகாயமடைந்துள்ளனர். அங்கிருந்த பொதுமக்கள் உடனடியாக காயமடைந்தவர்களை மீட்டு அவசர சிகிச்சை வாகனங்கள் மூலம் கண்டி தேசிய வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். காயமடைந்தவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் அவர்களுக்கு அவசர அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ள வைத்தியசாலை குழுவினர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த கட்டுமான பகுதி மிகவும் ஆபத்தான மற்றும் பாதுகாப்பற்ற நிலையில் இருந்ததே இந்த விபத்திற்கு காரணம் என நேரில் கண்டவர்கள் தெரிவிக்கின்றனர். சம்பவ இடத்திற்கு வருகை தந்த கண்டி தலைமையக போலீஸ் உத்தியோகத்தர்களும் இந்த கட்டுமான பணிகள் பாதுகாப்பற்றதொன்றாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து தொடர்பாக கண்டி தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கட்டிடத்தின் மேலதிக நிர்மாண பணிகள் எவ்வித பாதுகாப்பு நடைமுறைகளையும் பின்பற்றாமல் அவசரமாக முன்னெடுக்கப்பட்டதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது.
நாடு முழுவதும் நிலவிய சீரற்ற காலநிலையால் 27,000-க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. சனிக்கிழமை இந்த மையம் வெளியிட்ட அறிக்கையின்படி 6,907 குடும்பங்களை சேர்ந்த 27,419 பேர் இந்த மோசமான வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 6 மாவட்டங்களில் உள்ள 34 பிரதேச செயலக பிரிவுகள் இந்த பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் ஒரு உயிரிழப்பும் பதிவாகியுள்ளது. இதற்கிடையில் 2 வீடுகள் பேரிடரால் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் மேலும் 807 வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் குறிப்பிட்டுள்ளது. எலான் மாஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான உலகின் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஸ்டார்ஷிப் V3 ராக்கெட் இந்திய பெருங்கடலில் விழுந்து வெடித்து சிதறியுள்ளது. டெக்சாஸில் உள்ள விண்வெளி தளத்திலிருந்து கடந்த 22ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட 12வது சோதனை ஓட்டத்தின் போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. எனினும் இது திட்டமிட்ட கட்டுப்படுத்தப்பட்ட தரையிறக்க சோதனை எனவும் ராக்கெட் தனது முக்கிய இலக்குகளை வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ளதாகவும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சுமார் 1 மணி நேர பயணத்திற்கு பின்னர் இந்திய பெருங்கடலில் தண்ணீரை தொட்ட ராக்கெட் பின்னர் வெடித்து சிதறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோதனை ஓட்டத்தின் போது சில இயந்திர கோளாறுகள் ஏற்பட்ட போதிலும் திட்டமிட்ட நோக்கங்கள் நிறைவேற்றப்பட்டதாக நிறுவனம் விளக்கியுள்ளது. 10 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்துவிட்டு 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கு முன் காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து திமுக வெளியேறியதே பெரும் துரோகம் என தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் ரீஸ் சொடாங்கர் எக்ஸ் தளத்தில் பதிலடி கொடுத்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பக்கத்தில் கூறியிருப்பதாவது: வேண்டுமானால் எங்களை தாக்குங்கள், ஆனால் வாக்களித்த தமிழக மக்களை தாக்காதீர்கள். ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் எங்களை விமர்சிக்க உரிமையுண்டு. அதனால் நாங்கள் கோபமடைய மாட்டோம். ஆனால் தமிழக மக்கள் வழங்கிய ஜனநாயக ஆணையை யாரும் கேள்வி கேட்கவோ அவமதிக்கவோ கூடாது. தமிழக மக்கள் அரசியல் பக்குவம் வாய்ந்தவர்கள். அவர்கள் மிகுந்த விவேகத்துடனும் தெளிவுடனும் வாக்களித்துள்ளனர். எங்கள் தலைவர்களுக்கோ அல்லது எங்கள் கட்சிக்கோ எதிரான தனிப்பட்ட விமர்சனங்களுக்கு பதிலளிக்க வேண்டாம் என்று நாங்கள் திட்டமிட்டு முடிவெடுத்தோம். நாங்கள் விரும்பியிருந்தால் ஒரு தசாப்த காலமாக முக்கிய பதவிகளையும் அதிகாரத்தையும் அனுபவித்து வந்த நிலையில் 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் நடந்த மாபெரும் துரோகத்தை அனைவருக்கும் நினைவூட்டியிருக்க முடியும். ஆனால் நாங்கள் அப்படி செய்யவில்லை. தமிழக வரலாற்றில் அவர்கள் மீண்டும் ஒருபோதும் அரசாங்கத்தை அமைத்ததில்லை என்பதை நன்கு அறிந்திருந்தும் வெற்றி பெற வாய்ப்புகள் இருந்த போதிலும் நாங்கள் கூட்டணியில் இணைந்தோம். மக்களின் தீர்ப்பை பணிவுடனும் பெருந்தன்மையுடன் மதிப்பதில் நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம். இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டு தேர்தல் பிரசாரம் தொடங்கி நேற்று வரை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீது பல்வேறு கொலை முயற்சிகள் நடந்துள்ளன. ஆனால் ஒவ்வொன்றிலிருந்தும் நூலிழையில் அதிர்ஷ்டவசமாக அவர் தப்பியுள்ளார். வெள்ளை மாளிகை மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய 21 வயது இளைஞர் பாதுகாப்பு அதிகாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானுடன் அமெரிக்கா போரிட்டு வரும் நிலையில் இந்த கொலை முயற்சிகளுக்கு பின்னால் ஈரானின் கை உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை மேற்கொள்ள வருகின்றது. இந்த சூழலில் அதிபர் ட்ரம்புடைய மகன் இவான்கா ட்ரம்பை படுகொலை செய்வதற்காக ஒரு பயங்கரவாத சதித்திட்டம் தீட்டப்பட்டதாக நியூயார்க் போஸ்ட் அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையுடன் தொடர்புடைய முகமது பக்தார் சாத் தாவூத் அல்-சாதி என்ற நபர் இந்த சதித்திட்டத்தின் மூளையாக இருப்பதாக அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. 2020ஆம் ஆண்டு ஈரானிய இராணுவ தளபதி காசேம் சுலைமானி கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கும் விதமாக இவன்காவை கொல்லப்போவதாக அவர் சபதம் செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. வரலாற்றில் இன்று 1958 இலங்கையில் பொலனறுவை ரயில் நிலையத்தில் தமிழ் பயணிகள் தாக்கப்பட்டனர். பல இடங்களிலும் இனக்கலவரம் பரவியது. 1981 இலங்கையில் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தியாகராஜா தேர்தல் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டபோது சுட்டுக் கொல்லப்பட்டார். 2000 இலங்கையில் நோர்வே தூதரகம் மீது குண்டு வீசப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.